என் விழிகளில் அவள் அப்படிங்கிற டைட்டில்ல நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேத்து வரைக்கும் என்ன கேட்டோம் அப்படின்னா, ஜனனியோட பர்த்டே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. மதியம் அவங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போய், அங்க ஒரு சின்னதா கேக்கெல்லாம் கட் பண்ணி, ஸோ ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல திடீர்னு ஜனனிய 12:30 நைட்டுக்கு எழுப்பி விட்டு, "வா வெளில போலாம்." அவங்களுக்கு ஒரு காஸ்டியூம் குடுத்து, அதாவது ஷர்ட் ஃபேண்ட் அந்த மாரி ஜீன் வித் ஷர்ட் அந்த மாரி காஸ்டியூம் குடுத்து, அவங்கள ரெடி ஆயிட சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து வெளில போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச தூரம் இவங்க பைக் ட்ராவல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்க அப்டின்னா, அ மதியம் ட்ராவல் பண்ணுவாங்க. சாரி பைக் ஓட்டுவாங்க. பின்னாடி ஜனனி உட்காந்துட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ போயிட்டுருக்கும்போது சில விஷயங்கள் சொல்லுவாங்க. மதி இருந்துட்டு, "உன்னோட கை எங்க இருக்கு? பின்னாடி வச்சு என்ன பண்ணிட்டுருக்க? முன்னாடி நான் இருக்கேன்ல, என்ன பிடிச்சுக்கலாம்ல?" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர்ல கை வச்சுட்டு போவாங்க. அவங்களுக்கு பிடிச்சுக்கிட்டு அப்போ திரும்பி பார்ப்பாங்க. "என்ன?" அப்படின்னு கேட்பாங்க. "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா அவங்க கிளம்பி ஐ மீன் பைக்ல ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இருக்கிறது நான் சொன்னது ஒரு வில்லேஜ் சைட்ல தானே இருப்பாங்க. அண்டு நம்ம மதியோட ஃபேமிலி சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, மதி அண்டு அவங்க ஃபேமிலி அவ்வளோதான். மத்தபடி யாரும் இல்ல. பட் மதி வந்து என்ன சொல்றது? அந்த பர்த்டே செலிப்ரேஷன் இதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே ஒரு ஃபங்ஷன் மூடெல்லாம் எப்படி அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆளுக்கு ஜஸ்ட் ஒரு கேக் வெட்டினோமா, கோயிலுக்கு போனோமா, அன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட்டோமா, முடிஞ்சிருச்சு அந்த மாரி தான் நம்ம ஜனனி. இவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டே இருப்பாங்க. அப்போ மறுபடியும் கேட்பாங்க. "எங்கடி கூட்டிட்டு போற என்னைய?" அப்படி சொல்லிட்டு, "உன்ன நாடு கடத்த போறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன கடத்தி என்னடி பண்ண போற நீ?" அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னோட கிட்னி எல்லாம் வித்து, அது காசு வாங்கிக்க போறேன்" அப்படி "ஏய்! நிஜமாவாடி சொல்ற?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் லூசு" அப்படிம்பாங்க மதி. "ஏய் என்ன இன்னைக்கு ரொம்ப தான் திட்டுற" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆ இன்னைக்கு ஒரு நாளாவது நீ என்கிட்ட திட்டு வாங்க" அப்படி சொல்லுவாங்க. ம் நேரம் உன்கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு விசஸ் வரும்ன்னு பார்த்தா திட்டு வந்துட்டுருக்கு. என்ன பண்றது? சரி ஓகே பரவால்ல. சரி எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாவது திட்டிட்டு கூட்டிட்டு போவேன் அப்படி சொல்லுவாங்க. ம். "வா சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வண்டிய நிப்பாட்டுவாங்க. அந்த இடம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஊர் சைட்லலாம் அந்த குளம், ஆறு இந்த மாரியெல்லாம் இருக்கும் இல்லையா? மீன்ஸ் அந்த வில்லேஜ் சைட்ஸ் நான் சொல்றேன். ஸோ அந்த மாரி ஒரு இடம். நல்லா செம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த தண்ணியோட சவுண்ட் மட்டும் சலசலன்னு ஓடிட்டு இருக்கும் இல்லையா? அந்த தண்ணி சவுண்டு. அந்த சவுண்டு காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். அந்த நிலா வெளிச்சத்துல, அ அந்த இதுல சூப்பரா இருக்கும். ஸோ, அந்த இடத்துக்கு இவங்கள கூட்டிட்டு போயிட்டு, இவங்க "ஒரு நிமிஷம்" அப்படி சொல்லிட்டு போவாங்க. போயிட்டு ஒரு செகண்ட் தான் ஆகும். அந்த இடம் ஃபுல்லாவே லைட் எரியும். ஃபுல்லாவே டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பக்கத்துல அந்த செடி, கொடி, மரம் அதெல்லாம் இருக்கும்ல, அதுல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சீரியல் லைட் சொல்லுவாங்க இல்லையா? குட்டி, குட்டி லைட்ஸ். அதெல்லாம் வச்சு அதுல ஃபுல்லாவே டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. டெக்கரேஷன் பண்ணி அங்கங்க லைட் குடுத்துருப்பாங்க. சூப்பரா இருக்கும். நல்லா அப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு அ டேபிள் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு கேக்கு, கேண்டில் லைட் டின்னர் மாரி சின்னதா பெருசுல சின்னதா ஒரு கேக் இருக்கும். ஓ கப் காஃபி மாரி ஒரு 2 இது வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ஜனனிக்கு ஒண்ணும் புரியாது. "ஏய் என்னடி பண்ணிட்டுருக்க?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ம். வெல்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடி ஆல்ரெடி உங்க அம்மாவுக்கு என்ன கண்டா காண்டு. அதுலயும் என்ன உன் வீட்டுக்கு வேற கூட்டிட்டு வந்திருக்க. பத்தாததுக்குன்னு நைட் டைம்ல வீட்ட விட்டு வெளில வேற இப்படி கூட்டிட்டு வந்திருக்க. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு எனக்கு சங்கு தாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா போயிட்டு இருக்க டைம்ல நீ ஏன் இப்ப தேவையில்லாம எது எதையோ யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் யோசிக்காத. வா வந்து கேக் கட் பண்ணு அப்படி சொல்லுவாங்க. ம். சூப்பரா இருக்கும். ஆனா அந்த அந்த இடமே செம்மையா இருக்கும். சிம்பிளா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். அந்த இடம். அந்த பீஸ்ஃபுல்லான லைஃப்ல இவங்க 2 பேர் மட்டும் செம்மையா இருக்கும். அவங்க போயிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த கேண்டில்ல ஊதி கேக் கட் பண்ணும்போது பட்டாசு வெடிக்கும். இவங்க தான் பேக் சைட்ல இருந்து இந்த பட்டாசு ஆன் பண்ணி விட்டுருப்பாங்க சம்திங். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, வானத்தில போயிட்டு நல்லா ஒரு வானவெடி மாரி, சரவெடி மாரி விட்டுருப்பாங்க. அது ஒண்ணொண்ணா, ஒண்ணொண்ணா போய் வெடிச்சிட்டுருக்கும். பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருக்கும். அந்த
பட்டாசு மேல வானத்துல வெடிக்கும். கீழ இவங்க கேக் கட் பண்ணுவாங்க. சான்ஸே இல்ல. செம்மையா இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது? அந்த ஒன் டே ஃபுல்லா இவங்க ஹேப்பியா இல்லாம இருந்திருப்பாங்க. பட் இப்போ உங்களுக்கு அவ்ளோ ஹேப்பியா இருந்திருக்கும். அந்த ஹேப்பினஸ் சொல்றதுக்கு சான்ஸே இல்ல. அவ்ளோ சந்தோஷமா இருந்திருப்பாங்க அவங்க. அந்த சந்தோஷத்த எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம அப்படியே அசந்து போய் நிப்பாங்க நம்மளுடைய ஜனனி. சரின்னு சொல்லிட்டு அந்த வானவெடி, அந்த கேக்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ப ஜனனி அப்பதான் கொஞ்சமா பேக் பேக் டூ அவங்களோட ரியல் ரியலைசேஷன் அவங்களோட ரியா ரியாலிட்டிக்கு வருவாங்க. அதாவது அவங்க அப்பதான் அ மதிய ரசிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பீஸ்ஃபுல்லு, அந்த லைட் வெளிச்சம், அந்த நிலா வெளிச்சம், அந்த அமைதி, அந்த தண்ணியோட சத்தம், அந்த இடத்துல இவங்க பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு தெரிவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நல்லா கலரா இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த இருட்டுக்கு அந்த நிலவு அந்த சீரியல் லைட்டோட சேர்த்து இவங்களும் அப்படியே ஜொலிப்பாங்க. அவ்வளோ அழகா ஜொலிப்பாங்க நம்மளுடைய மதி. அந்த கிட்டத்தட்ட இவங்க அதெல்லாம் சின்னதா சீரியல் லைட் அப்படின்னா, இவங்க அப்படியே சும்மா நிலா மாதிரி அவ்வளோ பிரைட்னஸா இருப்பாங்க. ம். ஜனனியோட கண்ணுக்கு. இவங்களுக்கு அந்த டைம்ல என்னென்னமோ தோணும் அவங்களுக்கு. எப்பிட்றா இவ இப்டி இருக்கா? அ ம் நம்ம மேல ஏன் இவ்ளோ பாசமா இருக்கா? எல்லார விட நமக்கு மட்டும் ஏன் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்? இந்த மாரி ஒரு இது நான் நடக்கும்னு நெனச்சு கூட பார்க்கல. அதுவும் இவ என் மேல இவ்ளோ பாசமா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்படிங்கிற மாரி நெறைய சிந்தனைகள் அவங்களுக்குள்ள போயிட்டுருக்கும். இந்த சிந்தனையோட சேர்ந்து அவங்க சாரில இருப்பாங்க. ஸோ, அந்த நைட்டு வெளிச்சத்துக்கு அவங்க இங்க 2 பேர் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு அவங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் பழகணும் அப்படின்னு தோணும். பட் அவங்களுக்கு தான் ஆல்ரெடி ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா? சரின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களோட ஐம்புலன்களையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சைலண்ட்டா இருப்பாங்க. கரெக்ட்டா அந்த 11:59 ஆகும். அந்த டைமுக்கு கரெக்ட்டா அ நம்மளுடைய மதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அகைன் ஒரு ஃப்ளவர் பொக்கே மாரி ஒண்ணு எடுத்துட்டு, அவங்க முன்னாடி நீல் டவுன் போட்டு அவங்களுக்கு குடுப்பாங்க. அ ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனா ப்ரப்போஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அப்பதான் ஹார்ட்ஃபுல்லா வாய் நெறஞ்சு, மனசு நெறஞ்சு அவங்களோட விஷ் பண்ணுவாங்க. விஷ் பண்ணி அவங்களுக்கு அந்த பொக்கேய குடுப்பாங்க. அந்த பொக்கேய குடுத்து அவங்களுக்கு அகைன் விஷ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ம் "இப்போ நீ ஹேப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்களுக்கு வார்த்தையே வராதே! ஏன்னா டோட்டலி அவங்க ஃப்ளாட் ஆயிட்டாங்க. அவங்க அதுவும் அந்த காஸ்டியூம்ல அவங்களுக்கு அந்த கிஃப்ட் அந்த பொக்கே ப்ரெசென்ட் பண்ணி, அந்த இடத்துல விஷ் பண்றதுல இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பார்த்து நம்மளுடைய ஜனனி கண்ணு கலங்கி அந்த இடத்துல நிப்பாங்க. அப்போ மதி கேட்பாங்க, "ஏய்! என்ன இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இந்த ஒரு வார்த்தைக்காகவா என்ன நேத்துலேருந்து இப்போ வரைக்கும் வெயிட் பண்ண வச்ச? இவ்ளோ தவிக்க வச்ச தெரியுமா? நான் இப்ப வரைக்கும் யாரோட விஷஸ்க்காகவும் இவ்ளோ வெயிட் பண்ணதே கிடையாது. உன்னோட விஷஸ்க்காக நான் இவ்ளோ வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு வாட்டி நீ விஷ் பண்ண மாட்டியான்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். நான் அந்த அளவுக்கு உன்ன நான் மிஸ் பண்றேன் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் எனக்கே தெரிஞ்சுச்சு. உன்ன நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு தெரியல நான் ஏன் உன்ன மிஸ் பண்ணேன்? எதனால நான் உன்ன தேடினேன்? ஏன் உன்ன தேடணும்? எதுவும் எனக்கு தெரியல. மத்த நாள்லாம் நீ ஸ்கூல்ல இருக்கும்போது இல்லாதப்போ நார்மலா இருந்திருக்கேன். ஆனா நீ நேத்து ஒரு நாள் என் கூட இல்ல. நான் எவ்ளோ ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே கேட்டாங்க. "இப்ப தெரியுதா? உனக்கு மதினா எவ்ளோ பிடிக்கும் அப்டின்ட்டு" அப்டின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஏன்னா, நான் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருந்தேன். என் பர்த்டே அதுவுமா நான் சேடா இருந்ததே கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்கூல்ல சேடா இருந்தேன். அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பக்கத்துல இருந்துமே, அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ மதி இருந்துகிட்டு அவங்க பக்கத்துல போய், "ஏய்!
என்ன இது? சின்ன குழந்த மாரி. ம். உனக்கு நான் விஷ் பண்ணாம வேற யாருக்கு விஷ் பண்ண போறேன்? உனக்கு தெரியாதா? என்னுடைய லைஃப்ல மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் பெர்சன் நீ தான் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா? உனக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல அப்படின்னா, வேற யாருக்கு குடுக்க போறேன்? உன்ன தவிர நான் வேற யாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டேன். வேற யாருமே என்னோட லைஃப்ல இம்பார்ட்டன்ஸ் பெர்சன் கிடையாது. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ்ல அந்த கண்ணுல இருந்து ட்ராப் வந்துகிட்டே இருக்கும். இப்போ உடனே அவங்க வந்துட்டு, "ஏய் என்னது இது? இன்னைக்கு நீ அழவே கூடாது. நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். உன்னோட ஃபேஸ்ல ஸ்மைலிங் எப்பவுமே மிஸ் ஆகக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணெல்லாம் தொடச்சு விட்டு ஒரு ஹக் பண்ணி ஓகே. ஒண்ணும் இல்ல. எல்லாம் சரியா போயிடும். நான் இருக்கேன். நான் இருப்பேன். எப்பவுமே இருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சின்னதா ஒரு ஹக் பண்ணி சொல்லிட்டு அந்த ஹக் பண்ணும்போது ஜனனிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மதகிட்ட இருந்து ஒரு கிஸ் கிடைக்காதா? அப்படிங்கிற மாரி ஒரு ஏக்கம் இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அத கேட்க முடியாதுல்ல. ஸோ அதனால கேட்க மாட்டாங்க. பிடிச்சிருந்தாலும் கேட்க மாட்டாங்க, பிடிக்கலனாலும் கேட்க மாட்டாங்க. அது அப்பாற்பட்ட விஷயம். அதுலயும் இவங்களுக்கு ஆல்ரெடி 6 இயர்ஸா ஒருத்தவங்கள பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி கேட்பாங்க? அவங்க மனசுல பொறுத்தவரைக்கும் நான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. உடனே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆசை வந்து அதிகமாயிட்டே இருக்கும். இவகிட்ட இருந்து ஒரே ஒரு ஒரு முத்தம் கிடைக்காதா? அப்படின்னு ரொம்ப மனசு ஏங்க ஆரம்பிச்சுடும். ஸோ, உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, மதிக்கிட்ட, "மதி வீட்டுக்கு போலாமா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம். போணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல, இல்ல வேணாம். இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம். இங்க இருக்கிறது சரியில்ல. போலாம்." அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு கேட்பாங்க. எப்படி சொல்ல முடியும்? இவங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங் எப்படி வெளில சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. "இல்ல வேணாம். சொன்னா கேளு. அம்மாக்கு தந்தா திட்டுவாங்க. வா போலாம்." அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி, சரி போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கூட்டிட்டு போவாங்க. அப்போ போம்போது நம்ம மதி தான் வண்டி டிரைவ் பண்ணுவாங்க. பின்னாடி அவங்க உட்காந்துருப்பாங்க. அப்போ வண்டி ஏறி உட்காந்ததும் மதி அவங்கள திரும்பி பார்த்து, "என்ன?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. எதுவும் பேசாம அதாவது ஜனனியோட கைய அவங்கள எடுத்து அவங்களோட ஹிப்ல கோத்துப்பாங்க. ஹிப்ல கோத்துக்கிட்டு பைக் ஸ்டார்ட் பண்ணி போவாங்க. அப்போ ம் ஜனனிக்கு இன்னும் ஹேப்பியா இருக்கும். பட் என்ன எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம சைலண்ட்டா இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போயி வீட்ல ஸ்கூட்டர் தான் எடுத்துட்டு போய் அலங்காம வீட்ல நிப்பாட்டிட்டு, மெதுவா அவங்க பெட்ரூம்குள்ள போயிடுவாங்க. யாராவது பார்ப்பாங்களா எட்டி பார்ப்பாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ள போனதும் அவங்க கொஞ்சம் லைட்டா ஃப்ரெஷ் ஆயிட்டு, "ம் இப்போ ஹேப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். தேங்க் யூ ஸோ மச். என் லைஃப்ல நான் இந்த அளவுக்கு ஹேப்பியா இருந்ததே இல்ல. உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் சாரிய சேஞ்ச் பண்ணுவாங்க நம்மளுடைய மதி. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் நானும் சேஞ்ச் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உனக்கு கம்ஃபர்டபுள் இது இருந்தா இதுலயே இரு. இல்லன்னா வேற சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படி சொல்லுவாங்க. எனக்கு இந்த ட்ரெஸ் ஓகே தான் அப்படி சொல்லுவாங்க. அப்ப நான் இதுலயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போவாங்க. இவங்க போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வர அந்த கேப்ல இவங்க என்ன பண்ணுவாங்க, கீழ படுக்கிறதுக்கு தரையில அவங்களுக்கு தேவையான அது அந்த டு டவல் பாயெல்லாம் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாங்க. இவங்க வருவாங்க. வந்ததும் "என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "தூங்க போறேன்" அப்படி சொல்லுவாங்க. "நான் என்ன சொன்னேன்?" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ என்ன சொன்ன? எதுவும் சொல்லலையே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "எதுவும் சொல்லலையா? எதுவும் சொல்லாம இங்க என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதுவும் பண்ணலையே" அப்படி சொல்லுவாங்க. "ஏய் ஒழுங்கா மேல படு. இல்ல அவ்வளோதான்" அப்படி சொல்லிட்டு திட்டுவாங்க. "ஏய் என்ன திட்டுற? இங்க பார் 2 நாள் நீ இங்க தான் இருக்க போற. இருக்கிற வரைக்கும் நான் சொல்றத நீ கேட்கணும்" அப்படி சொல்லுவாங்க. அப்பா! நான் சொன்னா கேளுடி. நான் அதெல்லாம் முடியாதுடி அப்டி சொல்லுவாங்க. ஏன் முடியாது உனக்கு? எவ்ளோ பெரிய பெட் இருக்கு. உனக்கு பத்தாதா? அப்டி சொல்லுவாங்க. ஐயோ! என்ன பத்தி உனக்கு தெரியாதுடி. நான் அடக்க ஒடுக்கமா தூங்குற பொண்ணு கிடையாதுடி. கை ஒரு பக்கம் போகும், கால் ஒரு பக்கம் போகும். நான் சம்டைம்ஸ் என்னோட அவ்ளோ பெரிய பெட்லேருந்து கீழ நெறைய டைம் கீழலாம் விழுந்திருக்கேன். இப்ப என்னடான்னா நீ இப்டி சொல்லிட்டு இருக்க? வேணாம் மது.
அதாவது அவங்க மனசுக்குள்ள அப்படி நினைப்பாங்க. "வேணாம் மதி" அப்படின்னு சொல்லுவாங்க. முடியாது. சொல்றது கேளு. ஒழுங்கா மேல படுன்னா மேல படு அப்படின்னு சொல்லுவாங்க. யார்றா இவ? ம். ஷோ! யார விட்ட வலி? எல்லாம் அவளோட செயல். அவளோட பாடு. நமக்கு என்ன வந்துச்சு? அவ தான் அனுபவிக்க போறா. அப்படின்னு சொல்லிட்டு மேல இந்த பக்கம் கார்னர்ல அவங்க படுப்பாங்க. அந்த பக்கம் கார்னர்ல அவங்க படுத்திருப்பாங்க. அப்போ மதி சொல்லுவாங்க, "ரொம்ப கார்னர் படுத்து கீழ விழுந்துறாத. கொஞ்சம் நவுந்து படு" அப்படி சொல்லுவாங்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு படுத்திருப்பாங்க. இவங்களுக்கு தூக்கம் வராது. ஆக்சுவலி இந்த டயர்ட்னஸ் எல்லாம் போயிடுச்சு. நார்மல் ஆயிடுவாங்க. ஸோ நார்மல் ஆனதுக்கப்புறம் புது இடம் இவங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? தூக்கமே வராது. முழிச்சுட்டே இருப்பாங்க. இவங்களும் படுத்து தூங்குவாங்க. தூங்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சைலண்ட்டா இருப்பாங்க. இவங்க கண்ண மூடி தான் இருப்பாங்க மதி. அவங்க கண்ண மூடிட்டே இருக்கும்போது கேட்பாங்க, "என்ன தூக்கம் வரலையா?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ம்ஹ்ம். வரல" அப்படி சொல்லுவாங்க. "சரி என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நீயே சொல்லு" அப்படிம்பாங்க. "வா பால்கனிக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எந்திரிச்சு பால்கனிக்கு வந்துருவாங்க. பால்கனிக்கு வந்துட்டு வானத்த பார்த்து, நிலா, நட்சத்திர பார்த்து ரசிச்சுட்ருப்பாங்க. 2 பேரும் ஒண்ணா உட்காந்துட்டு, கை கோத்துட்டு உட்காந்துருப்பாங்க 2 பேரும். கை கோத்துட்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்க இந்த ஷோல்டர்ல சாஞ்ச மாதிரி உட்காந்து அந்த வானத்த, ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு, இந்த கைய கோத்த மாரி அதே பொசிஷன்ல அப்படியே சைலண்ட்டா பேசிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜனனிக்கு தூக்கம் வந்துரும். தூக்கம் வந்ததும், "ஏய் நான் கொஞ்ச நேரம் உன் மடியில படுத்துக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. படுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவங்க மடியில மதியோட மடியில ஜனனி படுத்துப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அதே அந்த செவுரு இருக்கும் இல்லையா? அதில சாஞ்சுக்கிட்டு, அவங்களுடைய கையில அவங்களோட தலைமுடிய கோதி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அப்படியே தூங்கிடுவாங்க. மதி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள தலை கோதி விட்டுட்டே இருப்பாங்க. ஜனனி தூங்கிடுவாங்க. சரின்ட்டு தூங்கிட்டவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இவங்களும் கோதி விட்டுக்கிட்டே இருந்து ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் தூங்கிடுவாங்க. மதியும் தூங்கிடுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜனனிக்கு தூக்கம் தெளியும். ஜனனிக்கு தூக்கம் தெளியும்போது மதி அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பா. "அச்சச்சோ! இப்படியே தூங்கிட்டு இருக்காளே!" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள அலங்காம எழுப்பிவிட்டு கூட்டிட்டு வருவாங்க. அலங்காம எழுப்பிவிட்டு கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிக்கிட்டு மெதுவா பெட்ரூமுக்கு வருவாங்க. பெட்ரூமுக்கு வந்ததும் அவங்கள மேல படுக்க வச்சுட்டு, இவங்க என்ன பண்ணுவாங்க, "சரி வேணாம் கீழ படுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கீழ படுக்க போவாங்க. அந்த தூக்க கலக்கத்துல, "ஏய் நான் மேல தானே படுக்க சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஓ! தூங்கலையா நீ? மேல படு" அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மேல மேல அவங்க மேலேயே பெட்ல படுத்துப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்டேஜ்ல 2 பேருமே தூங்கிடுவாங்க. எப்ப தூங்குவாங்க, எப்படி எப் எப்ப தூக்கம் வருங்கிறதே தெரியாம 2 பேருமே நல்லா தூங்கிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இப்போ வரைக்கும் ஸ்டோரி கேட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லோருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.